இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது பார்க்கவிருப்பது தனுசு லக்னம். தனுசு லக்னத்திற்கு 6ஆம் அதிபதி, 6ஆம் பாவகம், 6ஆம் இடம், அதை பற்றிய முழு விளக்கம் அளிக்க இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நேயர்கள் இதை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். பொதுவாகவே நாம் ராசி பலன்களை பற்றி பல தடவை கூறியிருக்கிறோம். இந்த முறை லக்னத்தை மையமாக வைத்து நன்றாக கவனிக்கணும். ஒவ்வொருடைய ஜாதகத்தில் லானா என்று போட்டிருக்கும், அதுதான் லக்னம் என்று நான் சொல்லியிருக்கிறேன். அந்த லக்னத்தை மையமாக வைத்து நாம் இப்பொழுது 6ஆம் அதிபதி, 6ஆம் வீடு, 6ஆம் பாவகம், 6ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற 6ஆம் இடத்தை பற்றி நாம் இங்கு குறிப்பிடவிருக்கிறோம். ஏன் குறிப்பாக 6ஆம் இடத்தை நாம் பற்றி இவ்வளவு விரிவாக பேச வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு தோன்றலாம். 6ஆம் இடம் என்பது கடன், பகை, நோயை குறிக்கிற இடம். சம்பாத்தியம், வேலைவாய்ப்பு, இழப்பீடு, தொழில், நஷ்டம், விரயம், கஷ்டம், உறவினர் பகையை குறிக்கின்ற இடம். அதை பற்றி நாம் விரிவாக பேசியிருக்கிறோம். ஒரு ஜாதகத்தில் 6ஆம் இடம் எவ்வாறு இருக்க வேண்டும், அது எங்கு இருக்க வேண்டும், எப்படி இருந்தால் நன்மை, எப்படி இருக்கக்கூடாது, எது தீமை என்ற விவரங்களைத்தான் நாம் குறிப்பிட்டிருக்கிறோம். இந்த குறிப்பிட இருக்கிற விஷயத்திலே முதன்மையாக பேசவிருப்பது நம் மேசம் முதல் ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் சொல்லிவிட்டோம். இப்பொழுது தனுசு லக்னத்திற்கு பேசவிருக்கிறோம். பொதுவாகவே தனுசு லக்னம் என்பது குரு பகவானுடைய வீடு. உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கும், குரு பகவான் ஆட்சி பெற்ற வீடு தனுசு. இப்பொழுது தனுசு வீட்டிலே தனுசு லக்னமாக கொண்டவர்கள், அவர்களுக்கு 6ஆம் வீடு என்று சொல்லப்படுகிற இடம் எங்கு என்று பார்த்தால், நன்றாக விரல் விட்டு எண்ணி பார்த்தால் தனுசு, மகரம், கும்பம், மீனம், மேசம், ரிஷபம் 6ஆம் இடமாக வருவது. தனுசிலிருந்து எண்ணினால் 6ஆம் இடமாக வரக்கூடிய வீடு ரிஷப வீடு. ரிஷப வீட்டை நாம் 6ஆம் வீடாக கருதுகிறோம். பொதுவாக உங்களுக்கே நன்றாக தெரியும், தனுசு லக்னம் என்பது குருவினுடைய ஆதிபத்தியம் பெற்ற வீடு. இப்போ ரிஷபம் என்பது சுக்கிரனுடைய ஆதிபத்தியம் பெற்ற வீடு. தனுசு லக்னத்திற்கும் ரிஷபத்திற்கும் நாம் பார்த்தோமானால், தனுசுக்கு அதிபதி குரு, ரிஷபத்துக்கு அதிபதி சுக்கிரன். தனுசு சுபகிரகம் குரு பகவான், ரிஷபம் சுக்கிர பகவான் அசுப கிரகம். இப்போ தனுசுக்கும் குருவுடைய வீட்டிற்கும் குருவுக்கும் சுக்கிரனுக்கும் பகை. பெரும்பாலும் குரு பகவான் 6ஆம் வீடாக கொண்ட ரிஷபராசியிலே சுக்கிரன் அமர்ந்து ஆட்சி பெற்றிருப்பதனால் இவர்களுக்கு இது பகை வீடாக கருதப்படுகிறது. 6ஆம் வீடு பகை வீடாக கருதப்படுவதால் இந்த தனுசு லக்னக்காரர்களுக்கு எந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் வாழ்வினில் என்று எதிர்பார்த்தால், பொதுவாகவே களத்திரக்காரகன் என்று சொல்லப்படுகிறவன் சுக்கிரன். கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு வரும் என்பதை முதலிலே நாம் இங்கு சொல்லியாக வேண்டும். தனுசு லக்னக்காரர்களுக்கு ஆணாக பெண்ணாக இருந்தால் 7ஆம் அதிபதி களத்திரக்காரனாக கொண்டால், களத்திர ஸ்தானாதிபதி இல்லை, களத்திரக்காரகனை மையமாக வைத்து சொன்னால் மனைவிக்கும் கணவனுக்கும் கருத்து வேறுபாடுகள் வரும். இங்கு நான் தனுசு லக்னத்தை மனைவியாக கொண்டு இந்த பலனை கூறுகிறேன். சரி, ஆணாக இருந்தால் என்று பார்த்தால் அப்போவும் கண்டிப்பாக பிரச்சனை வரும். கிரக யுத்தம் இருக்கிறது. கணவன் மனைவிக்குள் சண்டைகள், சச்சரவுகள், போட்டிகள் சதா நடந்து கொண்டே இருக்கும். தினமும் ஒரு யுத்தத்தை சந்திக்கிற சத்தம் கேட்கும். சரி, சண்டை மட்டும்தான் நடக்குமா, வேறு எதுவுமே நடக்காதா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரும்பாலும் ஊடலும் இருக்காது, ஆடலும் இருக்காது, பாடலும் இருக்காது, அந்த அளவுக்கு முழுமையாக இருக்காது, நிறைவாக இருக்காது. சரி, தனுசு லக்னம்னு சொல்கிறீங்க, சுக்கிர பகவான் அந்த வீட்டில் ஆட்சி பெற்றிருக்காரா, ஆட்சி வீடு, ஆனால் சுக்கிர பகவான் அங்கே இருக்கிறாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கு இல்லாமல் இருந்தால் மிகச்சிறப்பு. என்ன சார், சுக்கிரன் ஆட்சி பெற்ற விசேஷமான சிறப்பே, நீங்கள் எப்படி இல்லைன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்குறதுக்கு உங்களுக்கு நல்லா தோணுது.
நல்லவன் ஆட்சி பெற்றால் நல்லது. குருவுக்கு சுக்கிரன் ஆகாதவங்கிற போது அவன் ஆட்சி பெற்றிருக்கான எதிரி வலுத்திருக்கான்னு தானே பொருள். உங்களுக்கு ஆறாம் வீட்டுக்காரன் பகை வீட்டுக்காரன். பகை வீட்டுக்காரன் பலமாக இருக்கிறான் என்றால் உங்களை அவனால் எதிர்கொள்ள முடியவில்லை என்ற பொருள். அவன் பலமாக இருந்தால் நீங்கள் அவனை சந்திக்க முடியாது, சாதிக்க முடியாது, அவனை வெல்ல முடியாது, தோற்கடிக்க முடியாது, அவன் தான் ஜெயிப்பான். ஆகையினால 6ஆம் அதிபதி வலுக்கு பெறாமல் இருப்பது நல்லது. 6ஆம் அதிபதியான சுக்கிர பகவான் தனுசு லக்னத்திற்கு 6ஆம் இடத்தில் அமராமல் வேறு எங்காவது, உதாரணத்திற்கு துலாம் வீட்டில் அமர்ந்திருந்தால் கூட நல்ல லாபங்களையும் வீடு வாகன யோகங்களையும் சகல சௌபாக்கியங்களையும் பெயர் புகழ் செல்வாக்கையும் தருவார். 6ஆம் வீட்டில் மட்டும் அமையாமல் இருந்தால் தனுசு லக்னத்திற்கு மிகப்பெரிய யோக பலன்கள் நடக்கும். அதே நேரத்தில் 6ஆம் அதிபதி திசை சுக்கிர திசை நடைபெற்றால் கண்டிப்பாக குருவுக்கு ஆகாத திசை, தனுசு லக்னத்திற்கு ஆகாத திசை சுக்கிர திசை. சுக்கிர திசையிலே பெரும்பாலும் நற்பலன்கள் என்பது மிகவும் அதிகமாக இருக்காது. 20% முதல் 25% வரை பலன்கள் தான் குறைவாகத்தான் இருக்கும். 75% பலன்கள் வேறுபாடான பலன்களும் சில கலவையான பலன்களும் கெடுதலான பலன்களும் கூட இருக்கக்கூடும். கொடுத்து கெடுப்பார்கள் என்று சொல்லுவார்கள். அதாவது உங்களுக்கு வாழை இலை போட்டு விருந்து வைத்து அதில் மருந்து வைத்தது போல அமைந்துவிடும் இந்த சுக்கிர பகவான் செய்கின்ற உங்களுக்கு செயல்கள். ஆகவே குரு திசையில் சுக்கிர திசை வராமல் இருப்பது, தனுசு லக்னக்காரர்களுக்கு சுக்கிர திசை வராமல் இருந்தால் பெரிய யோகம். குறிப்பாக சுக்கிரன் ரிஷபத்தில் அமராமல் இருந்தால் மிகவும் பெரிய ராஜயோகம். இருப்பினும் 6ஆம் வீடாக சுக்கிரன் வருவதினால் நீங்கள் கவனத்துடன் இருக்க வேண்டும். கவனம் குறைவாக இருந்தால் கணவன் மனைவிக்குள் சண்டை வரும், பிரிவு வரும். முழுமையாக பெறுகின்ற வகையிலே விவகாரத்து வழக்குகள் முற்றி நிற்கும், பஞ்சாயத்து வரை செல்லக்கூடும். மேலும் சொத்து பற்று தகராறுகள் ஏற்படும். வீட்டினில் அமைதி நிம்மதி பறிபோகும். வாழ்க்கை வெறுத்து போய் மன அமைதி குறைவு ஏற்படும். இந்த தனுசு லக்கணக்காரர்களுக்கு ஒரு அறிவுறுத்தல் என்னவென்றால், விட்டு கொடுத்து போவது நல்லது. கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் தனுசு லக்னக்காரர்கள் விட்டு கொடுத்து போவது நல்லது. அவ்வாறு இல்லாமல் இருந்தால் வீண் விவாதங்கள் மூலம் குடும்பத்தில் பலவிதமான சிக்கல்களையும் சிரமங்களையும் சந்திப்பார்கள். மேலும் இந்த தனுசு லக்னக்காரர்களுக்கு ஒரு பிடிவாதமான குணம் உண்டு. தான் உண்டு, தனக்குண்டு, தன்னை தவிர வேறு யாருக்கும் எதுவும் தெரியாது, எல்லாம் எமக்கு தெரியும் என்று சொல்லப்படுகின்ற வகையிலே ஒரு ஈகோ அவர்களுக்குள் இருக்கும். தான் என்ற சுப்பீரியாரிட்டி பவர் இருக்கும். இந்த அணுகுமுறையோடு அவர்கள் 6ஆம் வீட்டை பார்த்தால் 6ஆம் வீடு பகை 100க்கு 100% இருக்கும். இவர்கள் தன்னை தாழ்த்தி மற்றவர்களை உயர்த்தி பழகினால் இவர்களுடைய நட்பு வட்டமும், வேலையிலே இருப்பவர்கள் கூட வேலையிலே மற்ற வேலை பார்க்கின்ற சக ஊழியர்களிடத்திலும் கருத்து வேறுபாடுகள் வராமலும், வேலையில் உயர் அதிகாரிகளுடன் மோதல் போக்கு இல்லாமலும், கணவன் மனைவிக்குள் எந்த விதமான பிரச்சனைகள் இல்லாமலும் வாழ முடியும். மேலும் இவர்கள் சுக்கிர திசை ரிஷபத்தில் சுக்கிரன் இல்லாமல் துலாத்தில் இருந்தால் இவர்களுக்கு விசேஷ பலன்களை கண்டிப்பாக கிடைக்கும். இவர்கள் 6ஆம் வீட்டில் இருந்து கொண்டு 6ஆம் அதிபதி திசை நடத்தினால் இவர்களுக்கு மோசமான எதிர்விளைவுகளை சந்திப்பார்கள். குறிப்பாகவே இயற்கையாகவே 25% இவர்களுக்கு மோசமான பலன்கள் தான் நடைபெற்று கொண்டிருக்கும். கணவன் மனைவியினால் சண்டை இருக்கும், குடும்பத்தில் தகராறுகள் இருக்கும். இவர்கள் சுப்பீரியர் பவராக இருந்து கொண்டு எதிராளிகளை ஒரு கேவலமாக நினைக்கின்ற வகையில் நடத்துவார்கள். அதன் மூலம் விபரீதமான பிரச்சனைகளை சந்தித்து பகை மூலம், உறவினர்களுடன் பகை மூலம், நண்பர்களுடன் பகை மூலம், கணவன் மனைவிக்குள் பகை மூலம், எல்லா வகையிலும் பகைகள் சூழ்ச்சிகளும் இவர்களுக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். இவர்கள் பேசினாலும் பகை, பேசாமல் இருந்தாலும் பகை என்று சொல்லப்படுகிற இந்த தனுசு லக்னக்காரர்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்று பார்த்தால் இவர்கள் அமைதியை கடைபிடிப்பது நன்று, பேச்சை குறைப்பது நன்று. மேலும் 6ஆம் அதிபதியுடன் பழகும்போது
அந்த இடத்திலே இவர்கள் பேச்சை குறைத்து கொள்வது நன்று. இவர்களுக்கு சுக்கிர திசை நடந்தால் இவர்கள் வாழ்க்கையில் மிகவும் கவனமாக இருப்பது சிறப்பு. சுக்கிரன் ரிஷபத்தில் ஆட்சி பெற்றிருந்தால் இவர்களுக்கு அந்த பலன்கள் என்பது பாதிப்புகள் அதிகமாக இருக்கும். ஆகவே உங்களுடைய ஜாதகத்தை ஒரு ஜோதிடரிடம் காண்பித்து 6ஆம் அதிபதி திசை நடைபெறுகிறதா, 6ஆம் அதிபதி ஆட்சி பெற்றிருக்கிறாரா என்பதை நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அதற்கு தகுந்தால் போல் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். மேலும் இந்த தனுசு லக்னக்காரர்கள் 6ஆம் அதிபதி சுக்கிரன் வீடாக இருப்பதனால் மிகவும் கவனம் தேவை. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நேயர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.